ஐவிஎஃப்ல எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப் மேடம்? எதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும் மேடம்? அப்படின்னு பேஷண்ட் நெறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இந்த தொகுப்புல எந்த இடத்துல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்றேன். நீங்க கன்சல்டேஷன் வர ஆரம்பிக்கிற முதல் ஸ்டெப்பே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்குரிய வியாதிகள், உங்களுக்கு ஏதாவது நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் இருக்கு அப்படின்றத உங்களோட ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்க சொல்லி அவங்களுக்கு அத புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நீங்க எடுக்க போற சத்து மாத்திரைகள். அதாவது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 2, 3 மந்த்ஸ் முன்னாடியே தம்பதிகளா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அண்ட் மல்டி விட்டமின்ஸ ரொம்ப ரிலீஜியஸா ரொம்ப ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்ட்டா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களோட ட்ரீட்மெண்ட் சக்சஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 10 to 12 டேஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த இன்ஜெக்ஷனோட டோஸ் அப்படின்றத உங்க ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. பட் அத தவறாம நேரத்துக்கு எடுக்கக்கூடிய கடமை வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி மேல் பார்ட்னர் வந்து அவங்களோட விந்துக்கள வந்து இக்ஸி முறைக்கு டெபாசிட் பண்ணும்பொழுது, எந்த ஒரு ஃபீவரோ, இல்ல காஃப், கோல்டோ இல்ல எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்குமே எடுக்காம சத்து மாத்திரைகள் போட்டுட்டு அந்த விந்தணுக்கள டெபாசிட் பண்ணும்பொழுது, அதிலிருந்து வர குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பாப்பா ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த சைக்கிள்லயே ட்ரான்ஸ்ஃபர் போறோமா? இல்ல ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ரெஸ்ட் குடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் போறோமா? அதாவது ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் டிசைட் பண்றோமா? இல்ல ஃப்ரோசன் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போறோமா? அப்படின்ற டெசிஷன் நீங்க மேக் பண்றீங்கன்னா, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப். அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நம்மளோட யூட்ரஸோட ப்ரிப்பரேஷன். நம்ம பாப்பா வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூட்ரஸ ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா தான் பாப்பா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம யூட்ரஸ் ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னா, இந்த சைக்கிள கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சைக்கிள் திருப்பி யூட்ரஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு டாக்டர் சொல்லும் பொழுது, அத நீங்க அக்செப்ட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டெசிஷன். லாஸ்ட் ஸ்டெப் இஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டெப். அது ஒவ்வொரு படத்துக்கும் கிளைமாக்ஸ் மாதிரி நம்மளோட ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு அது ஒரு கிளைமாக்ஸான ஒரு ஸ்டெப். உங்க சைட்ல இருந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் போய் ஸ்கேனுக்கு படுக்கிற மாதிரி போய் படுத்துட்டு உங்களோட எம்ப்ரியோஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துடலாம். பட் அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்க போற மெடிசின்ஸ், அதாவது போஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் மெடிசின்ஸ கரெக்ட்டா நேரம் தவறாம எடுக்கிறது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான